ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ 3 மெத்தட்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் 4வது மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் சிம்பிளாகவே முடிஞ்சிடும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் ஏஜஸ் பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேர்டோட மேல் பேர்டு வந்து சின்னதாகவும் ஃபீமேல் பேர்டு வந்து பெருசாகவும் இருக்கும். ஸோ பிக் சைஸாகவும் ஃபீமேல் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல், இல்லைனா அது வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து மேல். ஓகேங்களா? ஸோ இப்போது பெட் ஷாப்லேயே போய் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேலு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இல்லைனா 2 ஃபீமேல் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான மெத்தடு. ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த பறவை வந்து நம்ம கேஜுவில் கை விடும் போது 2 பறவையும் பக்கத்தில் எது உட்காந்துக்குதோ அது 2 தான் பேர். ஓகேங்களா? இது வந்து ப்ரீடர்கிட்ட வாங்கும் போது அவங்க மேல் ஃபீமேல்னு கொடுத்துருவாங்க. பட் பெட் ஷாப்பில் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? 2 மேலாகவும் கொடுக்கலாம், இல்லை 2 ஃபீமேலாகவும் கொடுக்கலாம். அது முட்டையை வைக்காத போது தான் நம்ம ஐடென்டிஃபையே பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ மேல் வந்து சின்னதாகவும் ஃபீமேல் வந்து பெருசாகவும் இருக்கும் சைஸ் வித்தியாசத்தில். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, 2வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டை பிடிச்சி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 மோல் இருந்ததுன்னா அது மேல், 2 மோலும் தனித்தனியாக இருந்ததுன்னா அது ஃபீமேல். ஸோ இதோட மெத்தடு ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. சிம்பிளாகவே இது வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் பேர்டை பிடிச்சி குப்பரக்கப்படுத்த போட்டு அப்புறமேட்டு 2 மோல் இருந்ததுன்னா அது மேலே, 2 மோலும் பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தூரம் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல், 2ம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது மேல். ஓகேங்களா? ஸோ அடுத்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தேர்டு மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ பேர்டு நிற்கும் போது கால் 2ம் கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா அது வந்து மேல், கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். ஸோ லெக்கு வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஹார்டாக இருந்ததுன்னா லெக்கு அந்த லெதர் அது என்ன ஸ்கின் வந்து அழுத்தமாக இருந்ததுன்னா, ஸோ முத்துன மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா மேலு. ஸோ சாஃப்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேலு. ஸோ கால் வந்து 1 இன்ச் அளவு கேப் இருந்ததுன்னா அது வந்து மேலு, 2 இன்ச் அளவு கேப் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். இது வந்து தேர்டு மெத்தடை ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம லாஸ்ட்டு மெத்தட் இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ப்ரோ, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ சாம்பிள். ஸோ எந்த பேர்டோட இப்போது 2 பேர்டோடது ஃபெதர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ ரிப்போர்ட்டு லேபுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே எது மேலே எது ஃபீமேல்னு சொல்லி ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வித்து சீரியல் நம்பர் வித்து ரிங்கோடு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இதுதான் மேலே இதுதான் ஃபீமேல்னு அந்த கன்ஃபியூஸே இருக்காது. இதுதான் மேலுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் லாஸ்ட்டு மெத்தடு. ஸோ அந்த 4 மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஏஜஸ் பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் போட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜேஎஸ். பை பை கைஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.